வணக்கங்க. இது வந்து முக்கியமான ஒரு பதிவுங்க. என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "அக்கா என்னால வந்து காலையில என்னால சப்பாத்தி எடுத்துக்க முடியாது. நான் சாப்பாடு தான் சாப்பிட்டுருந்தேன். சாப்பாட்டிலேயே எவ்வளவு அளவு கம்மியா எடுத்து காலையில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. நான் மதியம் அந்த மாதிரி இது சப்பாத்தி கூட நான் எடுத்துக்கிறேன். எனக்கு காலையில என்னால சாப்பிட முடியாது." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அளவு மட்டும் நீங்க இப்ப சப்போஸ் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா, அதில எப்படி அளவு சாப்பிடுவீங்க? காய்கறி வச்சுட்டா எந்த அளவுக்கு வச்சுக்குவீங்க? அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் நான் வந்து இப்ப காலையில நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நான் காலையில வந்து எப்போ சப்பாத்தி தான் எடுத்துக்குவேன்னு. நெறையா உறவுகள் கேட்டிருந்தாங்க. அக்கா சாப்பாடு, காய்கறி வந்து காலையில சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்? அதுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவைங்களுக்காக தாங்க போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நீங்க வந்து டெய்லி காலையிலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் என்னென்ன சாப்பிட்றீங்க? அத ஒரு ரொட்டீன் பிளாக்கா லென்த் வீடியோவா எங்களுக்கு போடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கான வீடியோ தாங்க. பார்த்துரலாங்களா? காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலையில ஏற்கனவே வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து நான் சூடு பண்ணி குடிச்சுட்டேங்க. இப்போ உங்களுக்காக நான் வந்து அத காட்டலான்னு சொல்லி தான் நான் வந்து இப்ப எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து இந்த கப்ல வந்து தான் நான் வந்து ஒரு சொம்பு 1 சொம்பு வந்து 1 சொம்பு இல்லைன்னா இதில பாருங்க 1 சொம்பு. இதில 1 சொம்பு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு டம்ளார் வந்து 2 டம்ளார் வரும். இதில 2 டம்ளார் போட்டோம்னா, இந்த சொம்பு நொம்பிரும். இதில 1 சொம்பு எடுத்து இந்த சின்ன கப்ல வந்து நான் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்குவேன். கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிதமான சூடு. நம்ம வந்து ஒரு டீ குடிக்கிறோம்னா, லைட்டா லேசான சூடுல குடிப்போம்ல. அதனால அந்த மாதிரி சூடுல வந்து நான் குடிப்பேன். அதுவே வந்து ஆற வச்சு நான் குடிக்க மாட்டேன். இந்த கப்ல ஊத்தி வச்சு, இதுலேருந்து 1/2 டம்ளர் இங்க பார்த்தீங்களா நான் ஊத்தி வச்சிருக்கேன். இந்த 1/2 டம்ளர் 1 டம்ளர் சாரி. இதில 1 டம்ளர் வந்து டெய்லியுமே நான் காலையில எந்திரிச்சோன்னா, வெறும் வயித்துல அதாவது காலையில எந்திரிச்சோனவே நம்ம குடிக்கணும். வெறும் வயித்துல தண்ணி குடிக்கணும். அது பச்சை தண்ணியா இருக்கக்கூடாது. சுடு தண்ணியா இருக்கணும். ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது. நல்லா கொதிக்க வச்சு, நல்லா ஆற வச்சு மிதமான சூட்ல குடிக்கணுங்க. பச்சை தண்ணி குடிச்சிராதீங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, "அக்கா என்னால வந்து சூடு பண்ணி என்னால குடிச்சிட்டு இருக்க முடியாதுங்க்கா, எந்நேரம் கொதிக்க வச்சு" அப்படின்னீங்கன்னா, அப்ப காலையிலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உன்னால வந்து ஒரு பெரிய பொசில இத விட பெரிய பொசில நல்லா தண்ணி ஊத்தி, நல்லா சுட சுட நல்லா காய வச்சு, நல்லா பண்ணிக்கங்க. 3 வேளைக்குமே இது வந்து நீங்க தாராளமா குடிக்கலாம். சுடு தண்ணி. தண்ணி குடிக்கிறப்பன்னு நெனைக்கிறப்பலாம் நீங்க வந்து குடிக்கலாம். 3 லிட்டர். ஆமாங்க. சாரி 3 லிட்டர் வந்து குடிக்கணும். ஒரு நாளைக்கு தண்ணி வந்து 3 லிட்டர் குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இதாகும். நான் எனக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது, சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாமே வந்து நீங்க வந்து சூடு பண்ணி வச்சு, அத வந்து 3 வேளைக்கு இல்ல நைட்டு தூங்க போற வரைக்கும் சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க வேலைக்கு போறவங்க என்ன பண்ணலாங்கன்னா, பிளாஸ்க்ல அதில நம்ம வந்து சூடு பண்ணி கொதிக்க வச்சு நம்ம ஊத்திட்டு போய் கூட குடிச்சுக்கலாம். வீட்ல இருக்கிறவங்களுக்கு சிரமம் இல்ல. அத நம்ம எப்ப வேணாலும் சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலையில தண்ணி இவ்வளவு தான் குடிக்கணும். இதில 1 டம்ளர் நான் குடிப்பேங்க. வணக்கங்க. சாப்பாடு. இங்க பாருங்க. எத்தன மணிக்கு? அதாவது எத்தன மணின்னா, 8 மணிக்குள்ள நம்மளுடைய காலையில சாப்பாட்ட நம்ம முடிக்கணும். அது எவ்வளவு தான் நம்மளுக்கு வேலையா இருந்தாலும், எவ்வளவு சிரமமா இருந்தாலும், இத்துணூண்டு கொஞ்சமாவது அந்த வயித்துக்கு நாம வந்து 8 மணிங்கிறதுக்குள்ள வந்து நாம சாப்பிட்டு முடிச்சுக்கணும். இப்படி டயட் இருக்கும்போது அதாவது நம்ம 8 மணி நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, 8 மணிக்குள்ள நம்ம சாப்பாட்ட காலையில உணவ நம்ம முடிச்சிரணும். அது நம்ம டயட் இருக்கிறோம் அப்படின்னாவே, கண்டிப்பா அத நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். காலையில உணவு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. சாப்பாடு, கொஞ்சூண்டு சாப்பாடு. கீரை எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்க தாங்க. இன்னைக்கு வந்து நான் கீரை எடுத்திருக்கேன். அது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைப்பூ. முருங்கைக்கீரை. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வாங்கியோ எதுவுமே நான் பண்ணல. நம்ம வீட்ல ஏற்கனவே வந்து முருங்கை மரம் இருக்குது. முருங்கைக்காயி, பூ எல்லாமே சொல்லி நாங்க வீடியோ போட்டிருக்கோம். என்னுடைய சாப்பாட்டு அளவு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சாப்பாடு, நெறைய கீரை. காய்கறியா இருந்தாலும் அதே அளவு தாங்க. கொஞ்சமா சாப்பாடு, நெறைய காய்கறி. நெறைய கீரை. அது எந்த கீரையா இருந்தாலும் பரவால்ல. இந்த கீரை தான் இல்ல அப்படின்னு இல்ல. எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லயே வந்து எங்களுக்கு முருங்கை மரம் இருக்குங்காட்டி, முருங்கைக்கீரையில மத்த கீரை எல்லா கீரைய விட முருங்கைக்கீரையில நம்மளுக்கு நெறைய சத்து இருக்குது. இந்த எப்படி சொல்றது? எல்லா வகையான இதுக்குமே முருங்கைக்கீரை வந்து ரொம்ப 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 நல்லது. அதனால வந்து எல்லா கீரையும் சேர்த்திக்கங்க. சாப்பாடு கொஞ்சமா எடுத்துட்டு, காய்கறியா இருந்தாலும், கீரையா இருந்தாலுமே நெறையா சேர்த்திக்கங்க. அப்பதான் உங்களுக்கு உடம்பு வந்து அத வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டே இருக்கும். இங்க பார்த்தீங்களா, மணி 1 ஆச்சு. சரிங்களா, இப்போ வந்து லஞ்ச் டைம். பாப்பா ஆ. ரெடி ஆயிடுச்சா? வந்துட்டேன். வா 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 வா. வந்துட்டேன். சரியா? ஆ. ம். இப்போ நீ மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு சொல்லிடுறாங்க இருக்கு. ஒரே நிமிஷம். ம். மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு இதுதாங்க. பார்த்துக்கங்க. ஆமாங்க. என்னுடைய மதிய உணவு பார்த்துக்குங்க. இதுதான். என்னென்ன வச்சிருக்கிறேன்? என்னன்னு பார்த்துட்டீங்களா? ம். ஒரு சப்பாத்தி. ம்.
அது கூட வந்து காலையிலேயே நாம வந்து முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்டுருந்தோங்களா, அதுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் நான். அதாவது நாங்கள் மத்தியானம் எதுவும் பண்ணல, ம். அதனால வந்து சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் நான் பண்ணல, ம், எதுவும் செய்யல. கீரை இருந்துச்சு, சரி அதையவே நான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன்னு ம், வச்சுக்கோங்களேன். ம், ம். ஏதாவது சட்னி, குழம்பு இருந்துச்சுன்னா லைட்டா அதோட ஊத்தி தொட்டு சாப்பிட்டுக்கிறது. இது வந்து உடம்புக்கு நல்லதானே, அதனால அதனால வந்து இதை நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க. இது காலையில கொஞ்சம் தாங்க, இருந்துச்சு. வீடியோவில் பார்க்கறதுக்கு அதிகமாக தெரியுது. ஆமா. கொஞ்சம் தான் வச்சிருக்கேங்க. காலையில செஞ்ச கீரை வந்து இருந்துச்சு. அதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பாத்தி. ஒரு சப்பாத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 முட்டைங்க. ம். அந்த 2 முட்டையில பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை தோல், வெள்ளை கருவ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த முட்டையில இருக்கிற வெள்ளை பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். கரு வந்து சாப்பிடக்கூடாது. அந்த மஞ்ச கருவ வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ம். ஏன் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, மஞ்ச கருவ சேர்த்திக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்ச கருவோட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, என்ன சொல்றதுன்னா, வெயிட் கொஞ்சம் குறையாதுன்னு வச்சுக்கங்களேன். வெயிட் ஏறும். ஏற அந்த ஆரம்பிச்சிடும். மஞ்ச கருவு சாப்பிட்டா வெயிட் ஏறும். ம். அதனால அத வந்து மஞ்ச கருவ நம்ம அக்கட்ட எடுத்துட்டு, இந்த வெள்ளை தோல் இருக்கும் பார்த்தீங்களா, இத மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். வெள்ளைய மட்டும் எடுத்துக்கணும். அந்த மஞ்ச கருவ சேர்த்துக்கூடாது. என்னுடைய மதிய உணவு நான் சாப்பிட்றது இதுதாங்க. ம். என்ன இன்னைக்கு வந்து கீரை எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் அவ்வளோதான். ஏன்னா காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீரை வந்து முருங்கைக்கீரை. அதாவதுங்க 3 வேளைக்கு 3 விதமா சமைக்க முடியாது. ம். காலையில சமைக்கலாம், இல்லை சாயந்தரம் சமைக்கலாம். அதனால வந்து நம்ம இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். காலையில ஏதாவது குழம்பு இருந்துச்சுன்னா, அந்த குழம்பு ஊத்தி லைட்டா தொட்டுக்கிறது சாப்பிட்டுக்குங்க. அப்படி இல்லைனாலும் இந்த ஒரு சப்பாத்தி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு அதோட ஒரு முட்டைய சேர்த்தி நான் அதே மாதிரி ஒரு முட்டை எடுத்து, இல்லைன்னா 2 முட்டை. ம். முட்டை இருந்துச்சுன்னா 1 இருந்துச்சுன்னா 1, 2 முட்டை இருந்துச்சுன்னா 2 முட்டை. அந்த மஞ்ச கருவை மட்டும் அக்கட்ட எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த வெள்ளை தோலை வந்து நான் சாப்பிட்டுக்குவேன். அதோட இந்த ஒரு சப்பாத்தி. அதோட காலையில வச்சு ஏதோ பருப்பு தண்ணி இருந்துச்சுன்னா, அந்த தண்ணி ஊற்றி லைட்டாக தொட்டு சாப்பிட்டுக்குவேன். பருப்பு இருந்தால் பருப்பு தொட்டு எந்த சாப்பிட்டுக்குவேன். குழம்பா இருந்தாலும் எந்த லைட் குழம்பு எடுத்துக்கணும். லைட்டாக கொஞ்சமாக அளவாக எடுத்து தொட்டு சாப்பிட்டுக்கணும். ஏன்னா நம்ம நிறையா ஊற்றி சாப்பிட்டோம்னா ருசியாக இருக்கும். மறுபடியும் இன்னொன்று எடுத்து போட்டு சாப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதனால தான் எதுவுமே கொஞ்சம் அளவாக பட்டும் படாமல் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வராது. சாப்பிட்டு நம்மளுக்கு சரி போதும் அந்த மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து நான் காலையில கீரை வச்சிருந்தேன். கீரை செஞ்சு ரசம் வச்சிருந்தேன். சரி கீரை எடுத்துக்கலாம், ரசத்தை விட நம்மளுக்கு கீரை தான் நம்மளுக்கு வந்து பெட்ரு, நம்மளுக்கு சத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீரை எடுத்துட்டு, இத்தனைக்கும் வந்து நீங்கள் நினைக்கலாம் காலையிலேயே கீரை மூஞ்சிருமல்ல, எங்கள் வீட்டிலலாம் காலையில் மூஞ்சிரும், உங்களுக்கு மத்தியானத்துக்கு இருக்கான்னு. இல்லை, நான் வந்து நேற்று நிறையா வந்து குடும்பமாக உட்காந்து வந்து என்னை தவிர இது எல்லாரும் உட்காந்து மாமாவிலேருந்து பசங்க எல்லாரும் உட்காந்து முருங்கை மரத்துலேருந்து பொறிச்சு வச்சாங்கங்க. அதனால் நிறையா வந்துச்சு. இந்த டைம் நிறைய எக்கச்சக்கமாக பொறிச்சு வச்சுட்டாங்க. அதுலேருந்து காலையில் நிறையா இருந்தது, இன்னுமே இருக்குது. இன்னும் மாமாவும் சாப்பிடல, 2 பேரும் சாப்பிட்றோம். வாங்க சாப்பிட்லாம். என்னுடைய மதிய உணவு இதுதாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டம்ளர் இருக்குது, அது சுடுதண்ணி. முக்கியமான விஷயம். இதை சாப்பிட்டு முடிச்சோன்னே, என்னைக்குமே சாப்பிட்டு முடிச்சோன்னா நம்ம தண்ணி வந்து குடிக்கக்கூடாது, உடனே குடிக்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தான் நம்ம குடிக்கணும். இன்னொன்று சாப்பிடவும் குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். இது சுடு தண்ணி தாங்க. நான் லைட்டாக காலையிலேயே நான் சுடு தண்ணி வச்சுட்டேன், அதை லைட்டாக நான் சூடு பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இன்னும் புகையே வரல. புகை வராது, கொதிக்க வச்சுட்டா கொண்டு வந்துடுவாங்க. ஏற்கனவே காலையிலேயே சூடு பண்ணிருந்தாங்க. நான் அப்போவே காலையில் உங்களுக்கு காமிச்சேங்களா, அதுலேயே சூடு பண்ணது இருந்துச்சு. அதை நான் லைட்டாக சூடு பண்ணிட்டேன். விதவிதப்பான சூடுல நான் கொண்டு வந்துட்டேன். இதுதாங்க என்னுடைய மதிய உணவு விளாக்குங்க. இன்னொன்று, உங்களுக்கு மதிய சப்பாத்திக்கு நீங்க என்ன வேற மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எதுவுமே வந்து அளவா எடுத்துக்குங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டே இருக்கலாம்னு தோணும். அதனால கொஞ்சமா எடுத்துக்குங்க. ஓகேங்க. அடுத்தது நம்மளுடைய மதிய இது வந்து அடுத்து சாயந்தரம் என்னன்னு பார்க்கலாம். பாப்பா வெளியே வா. இந்த வந்துட்டு வா 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 வா. என்னது கண்ணெல்லாம் பூத்து போயிருக்குது? அது லைட்டா கொஞ்சம் அசந்துட்டேன். தூங்குறேன். உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிற, தூங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்ல. அது என்ன வந்து உடனே எழுப்பிட்டு இல்லை, என்ன ஒரு 5 நிமிஷம் தூங்கி 5 நிமிஷமா அந்த வேலையே இருக்கக்கூடாது. நைட் மத்தியான டைமில் தூங்குற வேலை இருக்கவே கூடாது. தூங்கணும்னா டயட்டை ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட்டு. மெயினாக வந்து என்னென்னா, நம்ம டயட்டில் ஃபாலோ பண்ண வேண்டியது இது ஒன்று முக்கியமான விஷயம். நைட்டு நல்லா தூங்கிக்கணும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் நம்ம நல்லா தூங்கிக்கணும். இப்போ பகலில் கண்டிப்பாக தூங்கவே கூடாது. அது சாப்பிட்டோன்னு தூங்கவே கூடாது. நான் மேடம் அப்படியே கொஞ்ச நேரம் கண் அசந்தாங்க, நான் போய் தட்டி எழுப்பிட்டேன். இவர் கொஞ்சம் வெளியே போயிட்டாரு, அந்த கேப்பில் தூங்கிட்டு. சரி ஓகே. இப்போ ஈவினிங் மணி வந்து சரியா 4 மணிங்க. உங்களுக்கு காட்டுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து 4 மணிக்கு டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு தோணும், டீ குடிக்கலான்னு தோணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது நான் 4 மணிக்கு 4 மணி நாளைக்கு நாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் சாயந்தரம் எப்பவுமே மாலை நேரம். அப்போ நான் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாங்களா? காட்டுங்க பார்க்கலாம்.
என்ன ரெடியாக எடுத்து வச்சிருப்பேன் ஓப்பன் பண்ணி. நான் தான் ஓப்பன் பண்ணி வச்சேன். இதாங்க பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியுங்களா? அது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அங்கே காண முடியும். கிட்ட இது பார்த்தீங்களா? இது வந்து கம்பு முளப்பு வந்திருக்குது தெரியுங்களா? இது நைட்டே ஊற போட்டு இந்த மாதிரி முளப்பு வர மாதிரி கட்டி வைக்கணும். அப்போ இது கம்பு சும்மா சாதா கம்பு எப்பவுமே சத்து தான், ஆனால் அந்த மாதிரி முளப்பு வந்தால் இன்னும் சத்துக்கள் அதிகம், நல்லா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஊற வச்சு நல்லா சாப்பிட்டா இன்னும் சத்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பவர் ஜாஸ்தியாகும்னு வச்சுக்குங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சை பயிர். பச்சை பயிர் முளை கட்டிய பச்சை பயிர் இது நைட்டே வந்து ஊற வச்சு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. ஆமா ஆமா, இது வந்து முளை கட்டி நம்மளுக்கு முளை கட்டி வந்துருச்சுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா அழகா வந்திருக்கு, பார்க்கவே நல்லா இருக்குல்லங்க. மொட்டு அழகா வந்திருக்கு. இங்க பாருங்க, இதுவும் பார்க்க சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குது. விதை வந்துட்டே இருக்குது, ஆனா பார்த்தா தெரியல. ஆனா இது வேணா தெரியுது, அது தெரியல வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து நான் வந்து சாப்பிட்டுக்குங்க, டெய்லியுமே சாப்பிடுவேன். இதுதான் பண்ணி ரெகுலரா நான் ஸ்நாக்ஸ்க்காக சாப்பிட்டுக்கிறேன். டீ காஃபி எது எடுத்துக்கிறதுல. அதாவது இன்னொன்னு தெரியுங்களா, இப்போ வந்து நாங்க வீடியோக்காக நீங்க கேட்டிருந்தீங்க ஸ்நாக்ஸ்க்கு என்ன சாப்பிடுவோம் அப்படின்னா, ஒரு நாள் வந்து இந்த கம்பு ஒரு நாள் ஊற வச்சு, அப்புறம் இன்னொரு நாள் வந்து இந்த பச்சை பயிர். இந்த ரெண்டு நான் மாத்தி சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா வேற விதமா நம்மளுக்கு உடம்புக்கு என்ன சத்தா கொடுக்குதோ அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான். இதுலயே வேற வகையான என்னென்ன இருக்கு. அடுத்தது ராகி கூழ், ராகி கஞ்சி, அடுத்து ராகி மாவுல உருண்டைப்பட்டி மாவு மாதிரி சத்து மாவு இருக்குங்களங்க, அதை ஒரு நாள் உருண்டைப்பட்டி சத்து மாவு சாப்பிட்றது. அப்புறம் ராகி மாவை அது ராகி கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சுக்கிறது, கஞ்சி மாதிரி ஒரு டம்ளர், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு மாற்றி ரெண்டையும் ஒட்டுக்கா இல்லை. நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க என்ன சாப்பிடுங்க என்ன பொண்ணு, அதுக்காக இந்த நான் ரெண்டையுமே ஊற வச்சுருக்கேன். இருந்தாலும் இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னால் சாப்பிட்ற மொழி சாப்பிட்டு மாமாவும் சாப்பிட்டுவாரு, பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா இது உடம்பு ஹெல்த்தி தான், யார் வேணாலும் சாப்பிட்லாம். என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தாங்க, பார்த்துக்குங்க. நீங்களே இதே மாதிரி சாப்பிட்லாம். ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பசி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாங்கிறதுக்கு அது வந்து உங்களை வந்து கட்டுப்படுத்திக்கு உடம்ப தயார் பண்ணி வச்சுக்கும். ஸ்டார்டிங் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குங்க, போக போக உங்களுக்கு பழகிடும். எனக்கு அப்படித்தாங்க இருந்துச்சு. அது ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் எப்படியா இருந்துச்சு, அப்புறம் போக போக பழகிடுச்சு. இதோட வந்து என்னால் வெறும் கம்பு இதோட இது எப்படிங்க அந்த கம்பை வந்து வெறும் இதாக சாப்பிட்றது சப்புன்னு இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதோட வெல்லம் கொஞ்சோண்டு வெல்லம், நாட்டு சக்கரை அந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக போட்டு அதோட போட்டு தூவிட்டு மேலே தூவிட்டு லைட்டாக பிணைஞ்ச மாதிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங் அப்படி இருக்கும், போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது அப்படியே நம்ம சாப்பிட்லாம் என்ன ஏதுன்ட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஓகேங்க, அடுத்தது நம்ம நைட்டு சாப்பாடு பார்த்துடலாங்களா பாப்பா? வா, அடுத்தது நைட்டு டின்னருக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறேன்? ஏன் அதுக்கு மேலே தாண்டி வர மாட்டேங்க? கீழே யாரை படுத்துட்டு இருக்காங்களா? படுக்கிறதுக்கு அவருக்கு கீழே பாரு, படுக்கிறதுக்கு பாரு, இடம் பாருங்க அவனுக்கு எப்படி. சரி, நைட்டுக்கு என்ன சாப்பாடு? நைட்டுக்கு வந்து 2 சப்பாத்தி. நைட்டு உணவு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நைட்டு உணவு வந்து இதுதாங்க. பார்த்துக்கோங்க, இன்னும் வெளிச்சத்தை மறைக்கிறேன், தெரியுதா இல்லையா? தெரியுது. அது என்னது, என்ன குழம்பு அது? இது வந்து பருப்பு குழம்புங்க. பருப்பு குழம்பு. நான் வந்து பருப்பு குழம்பு வந்து மதியமே வந்து நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மதியம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பருப்பு குழம்பு வச்சுட்டு அப்புறம் இன்னொன்று ஒரு சட்னி மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் நான். அதனால் நான் பருப்பு குழம்பு ஊற்றிட்டேங்க. சட்னி அங்கே இருக்குது, எனக்கு பருப்பு குழம்பு தான் வேணும்னு சொல்லிட்டு அதுலேயும் பாருங்கள் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நிறைய ஊற்றினோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் இழுத்துட்டே இருக்கும், இன்னும் சாப்பிட்டே இருக்கலான்னு இருக்கும். அதனால் என்னுடைய நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி, அதுக்கு வந்து நான் பருப்பு குழம்பு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சட்னி வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை சாம்பார் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எது எடுத்தாலுமே அவ்வளவாதான், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. சாப்பாட்டை தவிர சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம். அது தோசை இந்த மாதிரி சாப்பிட்றத விட சப்பாத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நைட்டுக்கு நல்லது. இன்னொன்று வந்து 6 மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து 6 மணி இல்லைன்னா 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அதாவது இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டீங்கன்னா 3 வேளை சப்பாத்தி சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. அதாவது இந்த காலையில் இப்படி பண்ணலாம், இப்படி மத்தியானம் இப்படி பண்ணலாம், டீ டைம்ல இந்த வேலை பண்ணலாம், நைட்டு இந்த வேலை பண்ணலாங்கிறதுக்கோசரம் அவங்களுக்காக அந்த வீடியோங்க.
என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். ஏன்னா இதை வந்து கேட்டிருந்தாங்க ரொட்டீன் விளாக்காக, நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்றீங்க, மதியம் என்ன சாப்பிட்றீங்க, நைட் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்காக நான் வந்து எடுத்திருக்கேங்க. இது என்னுடைய நைட் உணவு வந்து இதுதாங்க. நீங்களும் வந்து நைட் உணவை சாப்பிட்டுக்குங்க. அதுக்கு என்ன தகுந்த மாதிரி நீங்கள் என்ன குழம்பு வச்சுருக்கீங்க அதில் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுதாங்க என்னுடைய வந்து டெய்லி ரொட்டீனோட விளாக்குங்க. முடிஞ்சதுங்க. இது சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி சுடுதண்ணி வந்து நான் வச்சுருக்கேன், உள்ள அடுப்பில் இருக்குது. நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணிவிட்டேன். அதை வந்து ஆற வச்சு மிதமான சூட்டில் ஒரு டம்ளர் குடிச்சுக்குவேன். சாப்பிட்டோன்னே குடிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் கேப் விட்டு குடிங்க. ஓகேங்க. அதாவது இன்னொன்று தெரியுங்களா, முக்கியமான விஷயம், தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி நிறையா குடிக்காம முட்டுறாதீங்க. தண்ணி குடிக்காம முட்டிங்கன்னா சோர்வு அடைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியே நான் ஃபாலோ பண்ணால் எனக்கு ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஆகும். அதுக்கு என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அதை ஃபாலோவாக, அதாவதுங்க 3 வேளை சப்பாத்தி சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த ஒரு ஐடியா. ஏன்னா கேட்டிருந்தவங்களுக்காகத்தான் இது. ஏன்னா என்னால் வந்து சப்பாத்தி எடுத்துக்க முடியாது, ஏதோ ஒரு வேளை எடுத்துக்கலாம், ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை பழ ஜூஸு. இப்போ வந்து நான் உங்களால் வந்து சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸுக்கு உங்களால் வந்து அந்த மாதிரி நான் அதுக்கு போட்டிருப்பேன் ஸ்நாக்ஸு. ஈவினிங் 4 மணிக்கு என்ன சாப்பிட்டேன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்க முடியாலும் ஜூஸு, பழம், ஏதாவது ஒரு பழ காய்கறியில் ஏதாவது கொய்யா, மாதுளை, ஆரஞ்சு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று, வாழைப்பழம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். சுண்டல் கூட எடுத்து நீங்கள் வந்து ஊற வச்சு அதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து எடுத்துக்கிறது என்னுடைய ரொட்டீன் விளாக் இதுதாங்க. மறக்காமல் மறுபடியும் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுவேன். நன்றி, வணக்கம்.